நமஸ்தே. இந்த வீடியோவில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிராமரில் நம்ம பார்த்துருப்போம். மேம், தும், அம், ஹாப், ஏ, வே இதெல்லாம் வந்தால் என்ன அதில் முடிக்கணும், லாஸ்ட் பர்பு என்ன வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் இந்த கிளாஸ் இருக்கும். மேம் வந்தால் ஹும்மில் முடியணும்னு தெரியும் இல்லையா, தும் வந்தால் ஹோ, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க புக் ஓப்பன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. மெயின் மெயின் தான் ஐ நான், ஹும் ஆம் இருக்கிறேன், தும் யூ நீ, ஹோ இருக்கிறாய் யூ ஆர், ரெஸ்பெக்டாக சொல்லும் போது யூ சொல்லும். கர் ஹவுஸ் வீடு, ஆப் யூ நீங்கள் நாங்கள், நஹிம் நோ நாட் இல்லை, அத்தியாபக் டீச்சர் ஆசிரியர், ஹம் வி நாம் நாங்கள், லடுக்கே பாய்ஸ் சிறுவர்கள், லடுக்கியாம் கேர்ள்ஸ் சிறுமிகள். சரியா, நெக்ஸ்ட்டு பாயி பிரதர்ஸ் சகோதரர் சகோதரர்கள். பாயின்னு சொன்னால் எஸ் சேர்த்தாலும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்று தான், அதாவது சிங்குலர்லேயும் பாயி தான், ப்ளூரல்லையும் பாயி தான். வித்தியார்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவர்கள். அதாவது வித்தியார்த்தின்னு வந்தாலே சிங்குலர்னாலும் வித்தியார்த்தி தான், ப்ளூரல்னாலும் வித்தியார்த்தி தான். தே அவர் அவை அவர்கள் அவைகள். ஏ தீஸ் தி இவர் இவை இவைகள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெய்ம்னா ஆர், இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். ஆர்னா ப்ளூரல்ஸில் வர்றது. ஓகேவா, லெசன் போகலாமா? சரி, பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. பிக்சரில் என்ன இருக்குது, ஒரு பையன் நிற்கிறான். ஸோ அந்த பையனை என்னது, பையனா ஹிந்தியில் என்னது, லடுக்கா. சரியா, அப்போது ஐ எம் பாய் யார் எப்படி சொல்லணும், ஐனா மேம், ஐ எம் ஆம்னா ஹும், ஸோ ஐ எம் எ பாய் சொல்லுவோம் இல்லையா. மேம் லடுக்கா ஹும், ஐ எம் பாய். சரியா, மேம் ஹும் ஐ எம், மேம் லடுக்கா ஹும், ஐ எம் எ பாய். மேம் மோகன் ஹும், ஐ எம் மோகன். சரியா, மேம் யஹா ஹூம், I am here. Ma'am, घर में हूँ. I am in the house. சரியா, in மேம்னா in. சரியா, இப்போ ஒரு வாட்டி வாசிக்கலாமா? மேம் போட்டால் ஹும்ல முடியுமா? மேம் வந்து லடுக்கா ஹும், மேம் மோகன் ஹும், மேம் யஹா ஹும், மேம் घर में हूँ. இதில் நம்ம ஆல்ரெடி கிராமர் கிளாஸில் பார்த்தோம், மேம் வந்தால் ஹும்ல முடியும். ஸோ அந்த லெசன் தான் இந்த லெசனும். ஸோ மெய்ம் வந்தால் என்ன பண்ணிடணும், ஹும்மில் முடியணும். மெய்ம் வந்தால் ஹும்மு மெய்ம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஹும்மில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது எல்லாமே மெய்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால ஹும்மில் முடிஞ்சிருக்கு. இப்போ புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு கண்டிஷனு? செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். தும் கோன் ஹோ, நம்ம யாரையும் பார்த்தா வந்து கேட்போம், யார் நீங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் தும்னா நீ, கோன்னா ஹூ ஆர் யூ கண்டிப்பாக கேட்போம். அதுதான் தும் கோன் ஹோ. இதே பெரியவங்களை பார்த்து கேட்டோம்னா ஆப் கோன் ஹே, ஆப் கோன் ஹேம் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும். தும்னா நீ, ஆப்னா நீங்கள். சரியா, தும் கோன் ஹோ. தும் வந்தால் ஹோல முடியணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி கிராமர் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். தும் வந்தால் என்ன பண்ணிக்கணும், ஹோல முடியணும். மேம் லடுக்கா ஹும், தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க, வேர் ஆர் யூ. மேம் யஹா ஹும்னா இங்கே இருக்கேன், யஹா ஹும், மேம் யஹா ஹும். கியா தும் கோபால் ஹூ, என்ன நீ கோபாலா அப்படின்னு கேட்குறாங்க. கியானா என்ன, வாட், யூ ஆர் கோபால் அப்படின்னு கேட்போம்ல, என்ன நீ கோபாலா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் தும் கோபால் ஹோ. தும்னு வந்திருக்கிறதுனால ஹோல வந்திருக்கு. சரியா, தும் இருந்தால் ஹோல தான் முடியும். நஹி நோ, மேம் கோபால் நஹி ஹும், மேமில் வந்திருக்கா, ஸோ ஹும்ல வந்திருப்பா. இல்லை நான் கோபால் இல்லை. நீன்னு வந்தால் ஹோல முடியணும், நான் வந்தால் ஹூம்ல முடியணும். ஓகேவா, மேம் மோகன் ஹூம், நான் மோகன், ஐ எம் மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வாட்டு வாசிக்கிறேன், கூடிய வாசிங்க. தும் கோன் ஹோ, மேம் லடுக்கா ஹும், தும் கஹா ஹோ, மேம் யஹா ஹும், क्या तुम गोपाल हो, नहीं मैं गोपाल नहीं हूँ,
नहीं मैं गोपाल नहीं हूँ मैं मोहन हूँ मैं मोहन हूँ मोहन அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் பாருங்கள். மெயின் அத்தியாபகம். நான் வந்து டீச்சர், ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் வந்தாலும் ஹும்ல தான் இருக்குது. இது ஒரு டீச்சர், இவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெரியவங்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆப் யூஸ் பண்ணணும். ஆப் கோன் ஹெய்ம், ஆப் கோன் ஹெய்ம், ஹெய்ம்னா ஆர். ஸோ ஆப் கோன் ஹெய்ம், நீங்கள் யாராக இருக்கிறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். பட் வந்து தமிழில் வந்து மாறும். சரியா? தமிழில் ஆப்புன்றதுக்கு நீங்கள். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்தவரையும் யூன்றது தும்முக்கும் யூ தான், आपको யூ தான். मैं गोपाल हूँ, आई एम गोपाल. क्या आप वकील हैं, क्या आप वकील हैं, என்ன நீங்கள் வக்கீலா அப்படின்னு கேட்போம் இல்லையா? யூ ஆர் இன் வக்கீல், யூ ஆர் வக்கீல் அப்படின்னு கேட்குறாங்க. வக்கீல்னா அட்வொகேட் இல்லையா? அட்வொகேட், யூ ஆர் அட்வொகேட் அப்படின்னு கேட்குறாங்க. நஹி मैं वकील नहीं हूँ. नो आई एम not वकील, not advocate, I am not advocate. சரியா? I am not advocate. मैं वकील नहीं हूँ. मैं अध्यापक हूँ. I am अध्यापक. अध्यापकना teacher. I am teacher. சரியா? இப்போ ஒரு வாட்டி வாசிக்கலாமா? आप कौन हैं, आप कौन हैं. मैं गोपाल हूँ, मैं गोपाल हूँ. क्या आप वकील हैं, क्या आप वकील हैं. नहीं मैं वकील नहीं हूँ. नहीं मैं वकील नहीं हूँ. मैं अध्यापक हूँ, मैं अध्यापक हूँ. ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது? 2 லடுக்கே இருக்காங்க, 2 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் நிற்கிறாங்க. ஸோ பாய்ஸ் 2 அப்படின்னு வந்துட்டாலே ப்ளூரல்ஸில் தான் வரும். சரியா? ப்ளூரல்ஸில் வரும். ப்ளூரல்ஸில் என்ன நம்மளுக்கு தெரியும். சரியா? ப்ளூரல்ஸில் என்னென்ன மாறும்ன்றது பார்ப்போம். ப்ளூரல்ஸ்னா ஹம், ஹம்னா வி, ஹம்னா யார்? வி, நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த ஹம். ஹம் லடுக்கே ஹெய்ம், ஹெய்ம் ஏன் வருது? ப்ளூரல்ஸ். நாங்கள் வி ஆர் பாய்ஸ், வி ஆர் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆர் தான் இந்த ஹெய்ம். ஸோ வி ஆர் பாய்ஸ். சரியா? ஹம் தோ லடுக்கே ஹெய்ம், நாங்கள் வி ஆர் 2 பாய்ஸ், வி ஆர் 2 பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ்னா லடுக்கே. ஹம் ரவி और ராஜ் है. ஹம்னா வி, வி வந்து ரவியும் ராஜும், அண்ட் ரவி அண்ட் ராஜ் है. வி ஆர் ரவி அண்ட் ராஜ், வி ஆர் ரவி அண்ட் ராஜ். நாங்கள் ரவி மற்றும் ராஜாக இருக்கிறோம். ஹம் பாயி பாயி ஹெய்ம், பாயி பாயினா பிரதர்ஸ், 2 வாட்டி வந்திருக்கு இல்லையா? பிரதர்ஸ், நாங்கள் பிரதர்ஸ், வி ஆர் பிரதர்ஸ், வி ஆர் பிரதர்ஸ். ஹம் வித்யார்த்தி ஹெய்ம், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? வித்யார்த்தி சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே மாதிரி தான் வரும். சரியா? அதனால் நீங்கள் அதை பார்த்து தான் எழுதணும். சென்டென்ஸ் ஹெய்ம் வந்தால் ப்ளூரல், ஹேவ் வந்தால் சிங்குலர். சரியா? ஹெய்ம் இருக்கா? ஸோ இப்போ இது ஆர், அப்போ இது என்னது? ப்ளூரல். ப்ளூரல்னா என்ன? 2 பேருக்கு மேலே இருந்தால் அது பேர் ப்ளூரல் சொல்லுவாங்க. சரியா? தெரிஞ்சால் ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன இருக்குது? 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. தோ லடுக்கியாம். ஏ கோன் ஹெய்ம், ஏ கோன் ஹெய்ம். ஹூ ஆர் தீஸ், ஹூ ஆர் தீஸ். இவர்கள் யார், இவர்கள் யார். ये लड़कियां हैं, ये लड़कियां हैं. These are girls, these are girls. இவர்கள் சிறுமிகள் அப்படின்னு சொல்கிறோம். ये दो लड़कियां हैं, ये ஏனா these, दो लड़कियां 2 girls. These are 2 girls, these are 2 girls. ये विमला और सरला हैं, ये विमला and सरला हैं. ஏனா these are விமலா அண்ட் சரளா, these are விமலா அண்ட் சரளா. ஏ ஸ்கூல் மேம் ஹேம், ஏன்னும் போது தீஸும் வரும் ப்ளஸ் வந்து தேவும் வரும். நெக்ஸ்ட் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். தீஸும் இருக்குது, தேவும் இருக்குது. ஸோ அப்போது இங்கே தே வரணும். தே ஆர் இன் தி ஸ்கூல், தே ஆர் இன் தி ஸ்கூல். ஏ ஸ்கூல் மேம் ஹேம், தே ஆர் இன் தி ஸ்கூல். அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள், இவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். சரியா? ஒரு வாட்டி வாசிக்கவா? ये कौन है, ये लड़कियां हैं, ये 2 लड़कियां हैं, ये विमला और सरला हैं, ये स्कूल में हैं. சரியா? ये कौन है, ये लड़कियां हैं, ये 2 लड़कियां हैं, ये विमला और सरला हैं,
ஏ ஸ்கூல் மீம் ஹேம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. சீதா और லதா. சீதாவும் லதாவும் விளையாடிட்டு இருக்காங்க. சரியா? இதை வச்சு பார்க்குறாங்க. வே கோன் ஹேம். ஹூ ஆர் தே. வேனா தே. சரியா? ஏனா தீஸ். வேனா தே. தே. அது இவர்கள், இது அவர்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். அவர்கள் வந்தால் வே, இவர்கள் வந்தால் ஏ. வே கீதா और லதா. கீதா और லதா ஹேம். Those are Geeta and Lata. தோஸ்னா வே வந்தால் தேவும் வரணும், தோஸும் வரணும். சரியா? அங்கே ஏனா தீஸும் தேவும் வரணும். ஸோ அப்போ தே வந்து ரெண்டுத்துக்கும் வரும். இதில் தோஸ்னா வே, தீஸ்னா ஏ. சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீதா கஹா ஹை. வேர் இஸ் கீதா? கீதா मैदान में है. गीता इन दी ग्राउंड. लता कहाँ है? Where is Lata? Lata भी मैदान में है. Lata is also in the field. Lata also in the field. ஃபீல்டுனா மைதான், கிரவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போ ஒரு வாட்டி வாசிக்கிறேன். வே கோன் ஹேம். வே சீதா और लता हेम. गीता कहाँ है? गीता मैदान में है. लता कहाँ है? लता भी मैदान में है. சரியா? புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுங்க, இது வாட்டி வாசிச்சுட்டு எனக்கு ஒரு வாட்டி வாசிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரியா? ஹோம்ஒர்க் என்னன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 23ல் இதுதான் இம்பார்ட்டண்டானது, எக்ஸாமுக்கு கேட்பாங்க. தும் கோன் ஹோ. தும் கோன் ஹோ. ஹூ ஆர் யூ? மேம் லடுகா ஹும். மேம் லடுகா ஹும். आप कौन हैं? आप कौन हैं? அவர்கள் யார்? மேம் கோபால் ஹும். மேம் கோபால் ஹும். क्या आप वकील है? नहीं, मैं वकील नहीं हूँ. क्या आप वकील है? नहीं மட்டும் எழுதணும். मैं आप वकील नहीं हूँ அப்படின்னு எழுதணும். சரியா? புரிஞ்சுதா? இந்த 3 கொஷினை 3 டைம்ஸ் எழுதி அனுப்பிடுங்க. அது வாய்ஸ் மெசேஜில் போடுங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். சரியா? நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.